ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடையே இந்த பேக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பேக்கு தான் நான் போட்டிருக்கிறேன் 4 வீடியோவாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வெளிச்சத்தில் எடுத்துருக்கிறேன். வெளியில் வந்து உள்ளே வந்து கலர் கம்மியாக இருக்குன்னு வெளிச்சத்தில் வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அகலமாக இருக்குது, என்னால் காட்ட முடியல எப்படின்னு. இன்சைடு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த பக்கம் பாருங்கள், மூடி வந்து லாக் போட்டிருக்கேன். இந்த பூ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூ லாக் போட்டு பூ வச்சுருக்கேன். இந்த பூ போட்டு இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காது வந்து வைலட் கலரில் நான் போட்டிருக்கேன். நீலம் மாதிரி தான் இதுலேயும் தெரியுது வெளிச்சத்துலேயும். பாருங்கள், வெள்ளை வைலட்டு, அழகு வைலட்டு கலரு. இங்கே பாருங்கள், உள்ள பேக்கை பாருங்கள். எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். 3 ட்ரெஸ் வைக்கலாம். 3 ட்ரெஸ் வச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் பேக்கு. இதுக்கு வந்து அளவு வந்து நான் வந்து 8.5 சொல்லியிருந்தேன். 8.5 அளவு வேணால் 8 வச்சுக்கோங்க. இந்த மூடி போடுறதுக்கு இது இருக்க, அந்த மூடி போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. 8.5 வச்சுருக்கு. 8.5 சொன்னால் 8 வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒயர் வேஸ்ட்டானுச்சு. 8 வச்சுக்கோங்க. இந்த பேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நல்ல பேக்கு வீடியோ எல்லாம் போட இருக்கிறேன். கூடைகளும் போட இருக்கிறேன். எனக்கு உடம்பு முடியாததுனால போட முடியல. நல்ல பேக்கு நல்ல கூடைகள்லாம் நான் போடுறேன், பார்க்குறேன். இதுவும் வந்து விற்பனைக்கு தான் உள்ளது. இது வேணும்னாலும் என் நம்பருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. என் நம்பர் வந்து 84 89 38 14 81. 84 89 38 14 81. இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக் பின்ன போகிறோம், பெரிய ஹேண்ட்பேக்கு. அதுக்கு வந்து 21 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 21 ஒயர் வந்து 8.5 அடி 8.5 அடியில் எடுத்திருக்கேன். அதில் வந்து 7 ஒயர் வந்து தனியாக 8 அடியில் எடுத்திருக்கேன். அது பாருங்கள், 8 அடியில் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து சொருகிறதுக்கு இந்த சைடில் வந்து சொருகிறதுக்காக நான் இதை வந்து 8 அடியில் எடுத்திருக்கேன். 7 ஒயரு, பாக்கி 14 ஒயர் வந்து 8.5 அடியில் எடுத்திருக்கேன். இது வந்து காது வரும், மூடி வரும், அதுக்காக 8.5 அடி வச்சுருக்கேன். சைடுக்கும் வரும், அதுக்காக அந்தமாரி எடுத்திருக்கேன். இது வந்து 8 அடி மர ஸ்கேலால் தான் எடுத்திருக்கேன். 8 அடி. இந்த ஒயர் வந்து 8.5 அடி. 8.5 அடி வந்து இப்போ 9 வருஷம் வந்து 9 அடி நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 2 கட்டு இந்தமாரி, இது வந்து தேன் கலரு 2 கட்டு எடுத்துருக்குறேன். இதில் பாக்கி பிரிச்சுட்டு மிச்சம் இது வந்து சைடில் போடலான்னு நீளம் நல்ல வைலட், இது நீளமாக தெரியுது. கிட்ட வச்சு காட்டுறேன். நல்ல கலர், எல்லாமே நல்ல கலர் தான் தெரியுது. நான் வந்து பகலில் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும் உங்களுக்கு கலரு. இப்போ வந்து இது சைடில் பின்னுறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஒயர் தனியாக எடுத்துருக்கேன், சைடில் பின்னலான்னு. இப்போ வந்து அடி போடுவோம் நம்ம. அடி வந்து முன்னாடி 7 ஒயரை வந்து சமமாக பிரிச்சுக்கணும், சமமாக எடுத்துக்கணும். அது வந்து 8.5 அடி. அப்புறம் வந்து 8 அடியில் உள்ள 7 ஒயரையும் அடி சென்டரில் போட்டுருணும். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் விட்டு நம்ம வந்து பின்னுவோம். அதேமாரி விட்டு நம்ம அடி போடாமல் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஏன்னா இது பேக்கு, பெரிய பேக்கு, அதுக்காக ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு மடித்து எப்பொழுதும் போடுற மாதிரி போட வேண்டியதான். எல்லாம் கிளாஸ் ஒயர் தான், நல்ல அழகு கலரு. இது தேன் கலரு. பேக்கு இந்த கலரில் போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் எடுத்துருக்குறேன். இதில் வந்து எவ்வளோ சின்னதாக வந்துடுச்சு பாருங்கள். வயிறு வந்து கிளாஸ் வயிறு, அழகு வயிறு, சின்னதாக அலமாரி அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ 1 பின்னியிருக்கேன். இதில் 7 வரி பின்னிட்டு, அப்புறம் இந்த 8 அடியில் வெட்டியிருக்கேன்னா அதில் நான் 7 பின்னுவேன். அதை பின்னும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 7 வரி நான் பின்னிட்டேன். 7 வரியும் வந்து 8.5 அடியில் பின்னியிருக்கேன். இதில் வந்து 2 நான் போட்டிருக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு வந்து கரெக்டாக அளந்துக்கணும். அளந்து எடுத்துக்கிட்டு
மறுபக்கத்துக்கு வந்து அப்படியே மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி அழகாக ஒரு பக்கத்துக்கு இப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இப்படி மடித்தோம்னா மடித்து இப்படி வச்சுக்கணும். மடித்து வச்சுக்கிட்டு அப்படியே இதை வச்சு மேலே சுற்றணும். சுற்றி இப்படி போட்டோம்னா அந்த ஒரு பக்கம் மடித்து வச்ச பக்கம் சுற்று வயரில் மடிஞ்சிருக்கு. சுற்று வயரை மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதை மடித்து வச்சுருக்கோமே அதை அப்படி வைக்கணும். ஒரு பக்கம் நம்ம பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதாக வரும். ஏன்னா அந்த மூடி போடுறதுனால ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி போட்டேன். போட்டுட்டு இது வந்து சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சமமாக வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் சமமாக இல்லைன்னா இப்படி கொஞ்சம் தள்ளிக்கணும். அந்த பக்கம் சின்னதாகவும் இந்த பக்கம் பெருசாகவும் வரும். இந்த பக்கம் பெரிய பக்கம், இந்த பக்கம் வந்து சின்னது. இங்கே பாருங்கள், ஒரே பக்கம் வந்து 7 ஒயரும் பெருசாக வச்சுக்கணும், ஒரு பக்கத்துக்கு சின்னதாக வச்சுக்கணும். இந்த அரை அடி ஒரு மேலே உள்ளதில் வந்து அரை அடி குறைஞ்சிருக்கும், கீழ் வரிசையில் அரை அடி கூட இருக்கும். இது ஒரு அடியாக கூட வைக்கலாம். நான் அப்புறம் பின்னி முடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ குறைச்சிக்கலான்னு. அதேமாரி சமமாக வச்சு அந்தமாரி இந்த 7 ஒயரையும் பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 ஒயர் எட்டரை அடி போட்டிருப்பேன், வெட்டியிருப்பேன். அதை வந்து இருக்குது பாருங்கள், இந்த சைடு இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து 8.5 அடி. அதை மறுபடி கடைசியில் போடணும். முதல்ல 8.5 7, அப்புறம் வந்து 8ல் 7, அப்புறம் 8.5ல் 7, 21 ஒயரு போட்டு முடிச்சுக்கிட்டு அதே அளவு வெட்டி விட்றணும். இதில் நம்ம வந்து நம்ம குறைக்காம தான் வெட்டியிருக்கிறோம், வேக்கு போகிறதுனால அப்படியே வெட்டி விட்ற வேண்டியதான். வெட்டி விட்டுட்டு அதேமாதிரி 9 வருஷம் போட்டுக்கிட்டு 9 வருஷம் போட்டு ஒரு சுற்று வயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு மாதிரி ஒரு வரி போட்டுக்கிட்டு சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒயரு ஜாயிண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 9 அகலம் 9 போட்டு சுற்றிடும் ஒரு ஒயரு, சுற்று ஒயரை எடுத்து அப்படியே மூளை வளைச்சிருக்கேன் பாருங்கள். மூளை வளைச்சி அப்படியே இப்படி கொண்டு வந்து ஏணிப்படி முடித்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து சுற்று வயரு, இதை விட்ருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வருஷம் போட்டிருக்கேன். நீட்டு 21 தான். இது வந்து சுற்றிரும் ஒன்று பின்னி ஏணிப்படி முடித்து போட்டிருக்கேன். ஏணிப்படி முடித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போட்டு இப்படி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம ஒயர் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து வைலட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஏன்னா கலராக இந்த ஒயர் இருக்குது, நான் 3 கட்டு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து கலராக இருந்தால் உங்களுக்கு புரியும், அதுக்காக நான் இந்த கலர் நான் சேர்க்குறேன். இந்த 9லேருந்து பின்னணும். 9 வருஷம் போட்டிருக்கேமே, இந்த ஒயரை சேர்க்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9வது மொதல் ஒயரை எடுத்து இதுலேருந்து இந்த ஒயரை அளந்து விட்டுக்கிட்டு இதை அப்படியே மடிக்கணும். மடித்து இதில் சுற்றி அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதான். போட்டுட்டு வந்து அந்த சைடு அளந்து அப்படியே வெட்டி விடுது. நான் இது ஃபுல்லாகவே 9மே நான் போட்டு காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வரும், 4 வீடியோ போகிற மாதிரி தான் இருக்கும். 3 வீடியோவாக போட்டுருவோன்னு பார்த்தேன். இதெல்லாம் உங்களுக்கு பின்னி காட்டினா தான் புரியும்.
9 போட்டு முடிச்சிட்டேன். இந்த 9வது ஒயர்லேருந்து அந்த ஒயரை அப்படியே அளந்து வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. இதை அப்படியே 9வது ஒயர்லேருந்து அப்படியே எடுத்து அளந்து வெட்டி விட்டுறணும். இதேமாரியே தான் அந்தாண்ட சைடும் ஒயரு கோக்கணும். இதேமாரி 4 ஒயரு சேர்க்கணும். இதில் 4 ஒயர் வயலட் ஒயரு இங்கே வரும். இதில் 1 வந்துருக்கா, இன்னும் 3 இங்கே வரும். இதில் 4 ஒயரு சேர்க்கணும். இப்போ இது 1 சேர்த்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், நம்ம இப்படியே பின்னிட்டு வரணும். சுற்று ஒயரை எடுத்து வச்சுருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு மறுபடியும் நான் பின்னுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வரைக்கும் பாருங்கள், இது ஜாயிண்ட் பண்ணணும். இது ஏணிப்படி முடிச்சு போட்டு மறு சுற்று கொண்டு வந்திருக்கேன். அதில் இப்போ சுற்றிரும் பின்னிட்டு வர போகிறோம். பின்னிட்டு வந்துட்டு அந்தாண்ட பக்கமும் ஒரு ஒயரு நம்ம சேர்த்துடணும். இதோடு சேர்த்து அதை பின்னிட்டு வரணும். நான் இதை வீடியோக்காக இதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நான் அதை பின்னிக்கிட்டு இதில் 2வது வருஷம் எப்படின்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். காட்டிவிட்டு அதுக்கப்புறம் 2 நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த சுற்று வயரை எடுத்து இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். இந்த மூளை வந்துடுச்சு பாருங்கள், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மூளை இது மூளை வளைச்சிருக்கோம். இதில் இப்படியே பின்னிட்டு வரணும். இப்போ இந்த வெட்டி விட்டுருக்கோமே, இது ஒரு 9 பின்னிட்டு இதை அளந்து வெட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். இதையும் சேர்த்து பின்னிக்கணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கலர் ஒயரை நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அப்படி மடித்து பின்னிட்டு அப்படியே அது மேலேயே பின்னிட்டு வந்துட வேண்டியதான். இதில் பின்னிட்டு வந்ததில் ஒரு 5 கோணம் வரும். மூளை வளைச்சி அதுக்கு மேலே ஒரு 5 கோணம் வரும். அதேமாரி இந்த ஓரத்துலேயும் வரும் 5 கோணம். இந்த ஒரு வருஷம் நான் பின்னி காட்டுறேன். அடுத்தது நான் ஒயர் அங்கேயே சேர்த்து நான் பின்னிட்டு 2வது வருஷம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன். இங்கே பாருங்கள், மூளை இது ஒரு வளைஞ்சிருக்கு. இந்த ஒயரை சேர்த்தோன்னே இது அப்படியே ஒரு 5 கோணம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதேமாரி இதில் பின்னும் போதும் அந்த 5 கோணம் வரும். கிட்ட வச்சு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதையும் அந்த சைடும் பின்னி காட்டுறோம். கிளாஸ் ஒயரு நிறையா முறுக்கு விழுவுது. இது ஒரு கண்டு ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது போட்டுட்டு மறு கண்டு எடுக்கணும். 2 கண்டு ஆகும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோமா. இப்போ இந்த வயலட் ஒயர் இருக்குது பாருங்கள், வெட்டி விட்ட ஒயரு, அதையும் சேர்த்து இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். பின்னிட்டு வரும்போது இங்கே பாருங்கள் ஒரு 5 கோணம் வரும். இங்கே பாருங்கள் ஒரு 5 கோணம் வந்துட்டா, அங்கே வந்த மாதிரி ஒரு 5 கோணம். இது மூளை திருப்பினது, இது 5 கோணம். இது சுற்றி பின்னும் போது வந்த முக்கோணம், இதுவும் அதேமாரி முக்கோணம். இதுதான் நம்ம மூளை வளைச்சிருக்கோம். இது 5 கோணம். இதேமாரி நீட்டுக்கும் இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். பின்னிட்டு இந்த ஒயரு ஒன்று சேர்க்கணும். சேர்த்துட்டு இதுவும் அதேமாரி 5 கோணம் முக்கோணம் இப்படி வரும். இப்படி பின்னிட்டு இது ஏணிப்படி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரும்போது நான் காட்டுறேன். இன்னொரு ஒயரையும் சேர்த்து காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வரிசையிலையும் ஒன்று போட்டுட்டேன். அதேமாரி இதுலேயும் ஒன்று போட்டுட்டு மேலே அப்படியே சுற்று ஒயரை வச்சு அப்படியே சுற்றி பின்னிட்டு வந்துட்டேன். பின்னிட்டு ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். போட்டு மறு வரிசைக்கு போடுறதுக்கு இந்த ஒயரை வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இப்படி வச்சுருக்கேன். இப்போ 2வது இது சுற்று ஒயரு.
இது வந்து இப்போ மறுபடி வயலட்டில் ஒன்று சேர்க்கணும். இதுலேருந்து சேர்த்துக்கணும். இந்த ஒயர்லேருந்து தான் சேர்க்கணும். இப்பொழுது எப்போ சேர்த்தாலும் இந்த ஒயர்லேருந்து பின்னணும். 9 அடி போட்டோமே அதில் தான் நம்ம ஒயரை வந்து சேர்த்துக்கணும், அளந்து விடணும். இங்கே பாருங்கள், இந்த ஒயரை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு இதை மடிச்சுக்கிட்டு இந்த நாட்டு 9 வரி போட்டோமே அதில் நாட்டில் இப்படி சுற்றி இப்படியே இந்த 9 வரியும் இது வரைக்கும் பின்னிட்டு இங்கே அளந்து வெட்டி விட்டுடணும். அப்படி போடுற மாதிரியே போடுங்க. உங்களுக்கு நான் கிட்ட வச்சு நான் சொல்லித்தரேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டில் பேக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் வீடியோவை. புரிகிற மாதிரி தான் நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இந்த 9ஓட நம்ம பின்னிருந்தோம். 9 அடி 9 இதோட முடிஞ்சுது. இதோட 9 முடிஞ்சுது. இதில் ஒரு ஒயரு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அந்த ஒயர் இது இருக்குது பாருங்கள். இந்த இதை இப்படியே வச்சு இந்த ஒயரோடு வச்சு அப்படியே அளந்து வெட்டி விட்டு வேண்டியதான். இப்போ வந்து உங்களுக்கு 2 வரி நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இதை போட்டுட்டு அப்புறம் ஒரு சுற்று ஒயரை எடுத்து இது சுற்றிட்டு வந்திருக்கோம். இது வந்து தனியாக இருக்கிறது வந்து எப்பொழுதும் இது சுற்று ஒயர் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வயலட் ஒயரு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு சுற்று ஒயர் இங்கே கொண்டுட்டு வந்து அப்படியே பின்னிட்டோன்னா அந்த பக்கமும் அதே மாதிரி தான். இது எப்படி போடுறோமே அதே மாதிரி தான். இதேமாரி இன்னும் 2 வருஷம் போட்டுணும். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதை மலைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதோ இருக்குது சுற்று ஒயர். இந்த இன்னொரு நடை நான் வளைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. தனியாக இருக்கிறது வந்து சுற்று வயிறு நம்ம பின்னியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். வயலட்டு கலந்தது வந்து நம்ம ஒயர் சேர்த்துருக்கோம். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அழகாக நீங்கள் போட்டுடலாம். இங்கே பாருங்கள். இப்போ போட்ட ஒயரு இது வெட்டி விட்ட ஒயரு. இது 2வது வரிசையில் இப்போ வெட்டி விட்ட ஒயரு. இதையும் அந்த ஒயரையும் சேர்த்து பின்னணும். பின்னிட்டோம்னா 5 கோணம் உங்களுக்கு வரும். 4 வருஷம் போட்டிங்கன்னா 4 5 கோணம் வரும். இங்கே பாருங்கள். இது ஒரு 5 கோணம் வந்திருக்கு. இப்போ ஒரு 5 கோணம். இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வரும். 5 கோணமும் முக்கோணமும் எல்லா இடத்துலையும் வரும். நம்ம ஒயரு போட்ட இடத்துலலாம் 5 கோணம் முக்கோணம் வரும். இப்படியே பின்னிக்கிட்டு அப்படின்னா இன்னும் 2 ஒயரு சேர்த்துக்கணும். சுற்று ஒயரு தனியாக உள்ளது வந்து உங்களுக்கு வந்து சுற்று ஒயரு, இது ஒயர் ஜாயின் பண்ணணும். இன்னும் 2 வரியை நான் போட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு ஒரு வரி சுற்றி ஒரு ஒயரு சுற்று ஒயர் வச்சு ஒரு வருஷம் நான் போட்டுக்கிட்டு நான் மணி கொக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த 4 வரியும் போட்டு மேலே ஒரு சுற்று ஒயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மணி கொக்கும் போது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 5 கோணம் வருது பாருங்கள். அதாங்க இப்படி பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். 4 ஒயர் சேர்க்க சேர்க்க 5 கோணம் வரும், முக்கோணமும் வரும். இப்படியே பின்னிட்டு வந்து அந்தாண்ட ஒயர் வந்து ஒரு ஒயரு சேர்க்கணும். ஒரு ஒயர் சேர்த்து ஒரு சுற்று ஒரு ஒயர் சேர்த்து அதேமாதிரி 4 வருஷம் போட்டுட்டு மேலே ஒரு சுற்றி ஒரு வருஷம் கொண்டுட்டு வந்துட்டு மணி கொக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன்.